ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நாங்கள் கன்னியாகுமரிக்கு ட்ரிப் போயிட்டு அப்படியே நாங்கள் ரோட் சைடில் போயிட்டுருக்கும்போது எடுத்தது. கன்னியாகுமரிக்கு எதுக்கு போனோன்னு சொன்னால், நாங்கள் எப்போமாவது தான் இங்கே வருவோம். தமிழ்நாடு வந்தோன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிறது நார்த் இந்தியா. எப்போமாவது வந்தோன்னு சொன்னால் நாங்கள் கன்னியாகுமரிக்கு போவோம். ஏன்னா எங்கள் சொந்த மாவட்டம் கன்னியாகுமரி. அப்போ நாங்கள் போயிட்டு வரும்போது குளிச்சுட்டு நாங்கள் பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது, பைக்கில் வரும்போது ரோட் சைடில் எடுத்த கிளிப் இதெல்லாம் முன்னாடி போகிறது எங்கள் அப்பாவோட ஆட்டோ. இது எங்கள் வீட்டில் உள்ள ஆட்டோ. நாங்கள் சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து கன்னியாகுமரி ரோடு. அந்த ரோட்டு சைடில் கன்னியாகுமரின்னு சொன்னால் கடல் பக்கத்தில் உள்ள இந்த ஏரியா இதெல்லாம். ஆனால் எவ்வளவு தென்னை மரம் இருக்குதுன்னு பாருங்க. பச்சை பச்சையாக அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறமாட்டு நிறைய தேங்காய் இதில் இருக்குது. கன்னியாகுமரின்னு சொன்னால் உப்பு தண்ணி நினைப்பாங்க அந்த சைடெல்லாம். ஆனால் அவ்வளவு ஒரு நல்ல செழிப்பான இடமா இருக்குது. நீங்கள் பார்க்குறது கன்னியாகுமரி ஹைவே ரோடு. அதுக்கப்புறமாட்டு நீங்கள் பார்க்க போகிறது காவல் கிணறு, அம்பலவானபுரம் அந்த மாதிரிப்பட்ட இடத்துல உள்ள அந்த கிளிப்பும் பார்ப்பீங்க. எல்லா இடத்துலையும் இது காற்றாலை இருக்கும். காற்றாடின்னு சொல்லுவோம்ல, அது இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி தென்னை மரங்கள், மாமரங்கள் அதிகமாக இருக்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தென்னை மரம் தான் அதிகமாக இருக்கும். அந்த கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ரஸ்தா காடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு இடம். ரஸ்தா காடுன்னு சொன்னால் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அது வந்து ஒன்றும் விரிவுபடுத்தலை அந்த ரோடை. இங்கே இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. கடல் இருக்குது ஊருக்குள்ளே, இந்த மாதிரி கடல் சைடு, கடற்கரை சைடு வரும்னு தெரியாது. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் இருக்குது, ஊருக்குள்ளே இருக்குது இந்த கன்னியாகுமரி கடல் சைடில் வரக்கூடிய இந்த ரஸ்தா காடுங்கக்கூடிய இடம். அதில் குளிச்ச அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண கிளிப்பை இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க. இது வந்து அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்ததும் இருக்கக்கூடிய அந்த ரோட் சைடு கிளிப்பு, அதுதான் இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமாரபுரம்னு சொல்லக்கூடிய இடம். டிஎம்ஏ காலேஜ், அதுக்கப்புறமாட்டு சிமெண்ட் தொழிற்சாலை, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய இடம் வந்து ஆரல்வாய்மொழி.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரல்வாய்மொழி உள்ளாடி போகக்கூடிய ஹைவே ரோடு. இந்த ரோட்டில் இருக்க காற்றாடி இது பைக்கில் போகும்போது எடுத்ததுனால கொஞ்ச என்னால் கரெக்டாக எடுக்க முடியுதில்ல. மேடு பள்ளம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூக்கி போடும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமாட்டு ரொம்ப காற்றா இருந்துச்சு, எப்படி ஃபோக்கஸ் ஆச்சுது கேமரா ஒன்றும் புரியலை. ஆனால் நேரடியாக வீடியோ எடுக்கும்போது நல்லா கிளியராக இருந்துச்சு. இன்னும் ஆரல்வாய்மொழியில் இந்த ரோட்டு சைடில் எந்தெந்த ஊர் பக்கம் யாரெல்லாம் இருந்து இதை பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமாட்டு இதே போல் வேறு எதுவும் கன்னியாகுமரியை சார்ந்த வீடியோ போடணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், போடுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இனி ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.